ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த ஜனவரி மாதம் இந்த 3வது ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நான்காவது ஆராதனைக்கு வந்திருக்கோம். அந்த 24ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய 4வது ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். இம்மட்டும் ஜீவன் தந்த நம்முடைய இரட்சகர், இம்மட்டும் நம்மை பாதுகாத்த நம்முடைய ஆண்டவர், துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்துவோமே. நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டபடினால் அவர் நம்மை மன்னித்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு இளைய குமாரனுக்கு எப்படி புத்தாடை உடுத்தி அவனை அணைத்து கொண்டாரோ அப்படி நம்மை அணைத்து கொள்ளுகிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ மகத்துவமுள்ள தெய்வத்தை நோக்கி பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, சர்வலோகாதிபதியே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகத்துவமான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வமே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் முழு பலத்தோடு துதிக்கிறோம். எங்க எனர்ஜி எல்லாம் ஒன்று திரட்டி அப்பாவுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தீர் ஐயா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, வாழ வைத்தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை, ஆராதனை, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே எம்ம, நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தி உமை ஆராதிக்க, பலனை தந்தி உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க, உமை என்னாள் ஆராதிப்பே, உமை என்னாள் ஆராதிப்பே. ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர,
நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை. கரங்களை அசைத்து ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், இன்னைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறது என் ஆண்டவருடைய கிருபை என்று? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. நீங்க உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோமாக. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். திரும்ப சொல்லுவோம். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவர், நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமான வாழ்க்கையில் அவர்தான் நிரந்தரம். ஞானத்துக்கு பாத்திர,
நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதி. திரும்ப சொல்லுவோம். வரங்கள் தந்தி, வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை. உங்க உணர்ச்சியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல இருக்க நேசத்தை எந்த ஆக்ஷன்ல வெளிப்படுத்த முடியுமோ, கரங்களை உயர்த்தியோ கரங்களை அசைத்தோ, ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே ரபஹ சதரதரதரபா ஆராதிப்பே. நீரே நிரந்தரமான உரஹதரபா ரிமலரதரபா சதரதரபதனரபா ஏமிலபரதரபதரபதரபனபரபதனமரபாதிப்பே. நீரே நிரந்தரமான இரமசந்தரதரபா ஊரியாதரபகதரபா மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவு தான் நிரந்தரம். மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. உம்மை என்றும் ஆராதிப்பே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. நான் உங்களை நேசிக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கேன். உங்களை துதிக்கத்தான் நான் வந்திருக்கேன். உங்களை ஆராதிக்கத்தான் நான் வந்திருக்கேன். நான் ஒரு ஷோ பார்க்க வரலை, நான் வேடிக்கை பார்க்க வரலை. எனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிற என் தெய்வத்தை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு ருசிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கிறேன். எத்தனை பேர் நன்மையை நினைச்சு வந்திருக்கீங்க? நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. கொஞ்சம் இருங்க.
ஒரு அதிகாரிகிட்ட போகும்போது, ஐயா நீங்கள் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கும் போதில் இப்படி ஸ்டிப் பண்ணிட்டு, ஐயா நீங்கள் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த முக பாவனை, அந்த உள்ளத்தில் இருக்கிற பணிவு, நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமென். இந்த பாடலை பாடும்போது உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு கையில் கை கூப்பி அவருக்கு நன்றி சொல்லுது. அவரை பார்க்கணும். இங்கே நாங்கள் பாடுற எங்களை பார்க்கக்கூடாது, நீங்கள் அவரை தான் பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின். திரும்ப சொல்லுவோம், நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே, குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என்னவோ ரபா கதர ரபா, உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைத்தவரே, நன்றியோடு ஜீசஸ், நீர் எத்தனை நல்லவரப்பா, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, நன்றியோடு நன்றியோடு நல்ல தெய்வமே தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாய் இருப்பவரே, சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாய் இருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உந்தன் பரிகாரி நான் என்று சொன்னவர், எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு
நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு வேதனையிலும் அவர் பக்கமாய் நிற்கிறார். உங்களை விட்டு தூரமா அவர் போல, உங்க பக்கத்துல தான் இருக்காரு. யோசேப்போடு கூட அவர் இருந்தாரே, யோசபாத்தோடு கூட அவர் இருந்தாரே, எலியாவோடு அவர் இருந்தாரே. வாழ்க்கையில யாரெல்லாம் சோதனையின் காலத்துல கடந்து போனாங்கன்னு பைபிள் காட்டுதோ அவங்க எல்லாரோடையும் கர்த்தர் இருந்தாரு. உன் கூட இல்லாம போயிடுவாரா? உன் சோதனையில உன் கூட இல்லாம போயிடுவாரா? உன் வேதனையில உன் கூட இல்லாம போயிடுவாரா? ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாய் இருப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். சோதனையில் சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாய் இருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின். நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே, குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர்,
என்னை ஒருபோதும் கைவிடாத இரட்சகர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத இரட்சகர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓய்கள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலை நல்ல உற்சாம கரங்களை தட்டி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்க. எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்,
நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கரங்களை தட்டி ஆண்டவராகிய தெய்வத்துக்கு நன்றிகளை செலுத்துவார். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பல காரியங்களை திருத்தணும்னு நினைச்சு முயற்சி எடுத்து நமக்கு இது ஒத்தே வராதுன்னு நினைச்சிட்டு வந்திருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற யெகோவா நீசி இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தோல்வி இருக்கலாம், ஆனா நாளைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாத, மனம் தளர்ந்து போகாதீங்க. எல்லாரும் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசுல ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறார். இதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்றைய உலகத்தில் இந்த காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர், அதனால தான் சுகர். நீங்களும் நானும் இயேசுனுடைய பிள்ளையா இருக்கோம். அப்போ எல்லாருக்கும் இருக்கிறத விட அதிகமான இளைப்பாறுதல் யாருக்கு இருக்கணும்? நமக்கு தான் இருக்கணும். இளைப்பாறுதலுக்குள்ளே வாழ வேண்டிய நாம் பல டென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாடம் என்னென்னா, இடியே தலையில் விழுந்தாலும் நான் பாட்டுக்கு தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு கம்முன்னு தூங்கிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவருக்குள்ள இளைப்பாற கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு சபை கர்த்தருக்குள் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இதெல்லாம் நம்ம ரோட்டில் நின்று ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்லுவோம். ஆனால் யூத மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை சொல்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தோம், ஆண்டவருடைய ஜனமாக இருந்தோம், இப்படி டென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே, இப்படி பல காரியங்களில் நீ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியே, நீ எங்கிட்ட வா. அப்படின்னு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டாம். நான் ஜெப வாழ்க்கையை பற்றி பேசலை, அவருடைய பாதத்தில் உட்காந்து உங்கள் மனசில் இருக்கிறத பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை பற்றி பேசுகிறேன். மனசில் இருக்கிறத பகிர்ந்து கொள்ளணும்னா இயேசுவை ஆண்டவராக பார்க்காதீங்க, இயேசுவை ரட்சகராக பார்க்காதீங்க, இயேசுவை உங்கள் ஃப்ரெண்டாக பாருங்கள். அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கார். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை, உங்களை என் சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன். எந்த நேரத்தில் யார் நமக்கு தேவையோ அந்த கேரக்டராக இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்ளணும். இப்போ கடந்த நாட்களில் நாங்கள் குடும்பமாக வியாதியில் கிடந்தோம். அப்போ இயேசுவை எப்படி பார்த்தோம்னா, எங்களுடைய பரிகாரியாக பார்த்தோம், எங்களை குணமாக்குகிற பரிகாரியாக நாங்கள் பார்த்தோம். வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரும்பொழுது எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக, வெற்றியை தருகிற தேவனாக பார்க்கிறோம். பல மன போராட்டங்கள் வரும்பொழுது சிநேகிதராக அவரை யோசித்து நம்முடைய மனசில் இருக்கிறதெல்லாம் அவற்றை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். இந்த மனசில் வரக்கூடிய பல போராட்டத்துக்கு காரணம் என்னென்னா, மனிதனுடைய சிந்தையை காத்து கொள்ளாத தன்மை. எப்போ உங்கள் சிந்தையை தெளிவாக வச்சுருக்கீங்களோ அப்போ உங்கள் மனசு ஒரு நீரோடை போல் அமைதியாக இருக்கும். உங்கள் சிந்தைக்குள்ள குழப்பத்தை விட்டுட்டிங்கன்னா அந்த குழப்பம் உங்களை திரும்ப 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 பல காரியங்களை பல கோணங்களில் யோசிக்க வச்சு பல விளைவுகள் இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு
வராத விளைவுகளை கூட கற்பனை பண்ணி வர வச்சு அதில் டென்ஷன் ஆகி அதில் பிரச்சனையாகி நடந்துருமோ அப்படிங்கிறத நினச்சி நடக்காமல் இருக்கிற இந்த நாட்களில் நிம்மதி இழந்துட்டு உட்காந்துருக்கோம். ஆண்டவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீ எனக்குள்ள இளைப்பாற கற்றுக்கொள். நான் உன் கூட இருந்தா எப்பவும் உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 8ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதே வசனத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது சற்று வித்தியாசமாக இருக்கும். இதே வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 25ஆம் வசனத்திலிருந்து 2 அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 16 என்ன போட்டிருக்கு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, எப்பவும் என் கண்ணுக்கு முன்னாடி அவரை நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். என்ன கவனிங்க, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சங்கீதத்தில் சொல்லிருக்கு. ஆனால் நான் அசைக்கப்படாதபடிக்கு என் கூட இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அவர் என் கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படலைங்கிறக்கும், நான் அசைக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என் கூட இருக்காருங்கிறது அவருடைய அக்கறையை காட்டுது. என் புள்ள அசைக்கப்பட்டுறக்கூடாது. பல காரியங்கள் நம்மளை அசைக்கும். பொருளாதாரம் நம்ம நிம்மதியை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். கடன் பிரச்சனைகள், மாதம் மாதம் கட்ட வேண்டிய அந்த டியூ தொகை வரும் பொழுது அது நம்மளை கொஞ்சம் சந்தோஷத்தை அசைச்சு பார்க்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் காணப்படுகிற, சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில காரியங்கள், உறவுகளிலே காணப்படுகிற சில விரிசல்கள், இதெல்லாம் நம்மளை என்ன செய்ய பார்க்கும்? அசைக்க பார்க்கும். ஆனால் ஏற்கனவே அவர் நம்ம கூட எதுக்கு தெரியுமா இருக்காரு? இதெல்லாம் உங்களை அசைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எனவே தான் சொல்றாரு, நீ எனக்குள்ள இளைப்பாற கற்றுக்கொள், எனக்குள்ள இளைப்பாற கற்றுக்கொள். இளைப்பாறுனா உங்களுடைய சிந்தையை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வச்சுருக்கணும். உங்கள் சிந்தையை நீங்கள் தெளிவாக வைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 854வது பக்கத்தில் இருக்கு. எடுத்து யாராவது சத்தமாக வாசிங்க. உன் திரளான யோசனைகளினால் போதும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல் இழைச்சி போகிறதுக்கு காரணம் என்ன? திரளான யோசனை. எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசி 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 மண்டைக்குள்ளே போட்டு 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 யோசிச்சு நிம்மதி இழந்து போகிறது. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், அவருக்குள்ள இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கை. அனுபவிக்கிறீங்களா? அந்த ரெஸ்ட்டை அனுபவிக்கிறீங்களா? உங்களை சுற்றிலும் ஏராளம் ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிசாசு உயிரோடு தான் இருக்கான். உங்களை சஞ்சலப்படுத்துறதுக்கும், உங்களை சங்கடப்படுத்துறதுக்கும், உங்களை வேதனைப்படுத்துறதுக்கும் ஏதாவது ஒன்று அவன் டியூட்டியில் கரெக்டாக இருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் உங்கள் டியூட்டியை கரெக்டாக பார்க்கணும். அவருக்குள்ளே நான் இளைப்பாறுவேன், அவருக்குள்ளே நான் மறைந்து கொள்ளுவேன், அவருக்குள்ள. ஸ்தோத்திரம். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப, என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வா. ஏன்னா இருக்கிற பிரச்சனை தாங்க முடியல, ஊழியத்தில் வர்ற போராட்டம் தாங்க முடியல, கொஞ்சம் மகிமையை காட்டுங்க ஆண்டவரே, வா கண்மலைக்கு வா, அங்கே ஒரு இடம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுவோமா? ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு எப்பெல்லாம் ஒரு டென்ஷன் வர்ற மாதிரி தெரியுதோ, மன போராட்டம் வர்ற மாதிரி தெரியுதோ, என்னடா ஒரே டென்ஷனாக இருக்குது, ஜெபமாவது வேதமாவது, அப்படி சொல்ல வைக்கிறது பிசாஸ். அந்த டென்ஷனும் போராட்டமும் வரும் பொழுதுதான் நான் எங்கே போகணும்? என் கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அந்த நேரத்தில் அவருக்குள்ளே போய் நான் இளைப்பாற கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் எப்படி செய்வீங்க? அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோமா? திரளான யோசனைகள். இந்த யோசனைகள்
நம்மளை இழைச்சி போக பண்ணும். பைபிளில் பல யோசனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் கவனிங்க. வாலிப பையன்மார் வாலிப பிள்ளைகளுக்குள்ள தவறான ஆசைகளை குறித்த யோசனைகள் வரும். வருங்கால பார்ட்னரை குறித்த ஒரு யோசனை, இல்லாட்டி இவளை அடையணும், அவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு அந்த யோசனை வந்துச்சுன்னா உன் மைண்டுக்குள்ளே பிசாசு போட்டான்னா நீ கர்த்தருக்குள்ளே இளைப்பாற முடியாது. பைபிளில் அம்னோன்னு தாவீதனுடைய மகனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தாய் வேறு தகப்பன் ஒன்று. எனவே தாமாருங்கிறவள் மேலே, அப்சலோமுடைய தங்கச்சி மேலே ஆசை வச்சு அதை நினச்சி ஏங்கி வியாதிப்பட்டான்னு பைபிளில் போட்டிருக்கு. வியாதிப்பட்டானா ஏன்? திரளான யோசனை, காம விகாரத்துக்கு எதுவான ஆசைகள், தவறான எதிர்கால வாழ்க்கை துணையை குறித்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்து அதனால வரக்கூடிய வியாதிகள். கடைசியில் அவனை அடிச்சே கொண்டாங்க. அடைஞ்சான், வன்முறையின்படி அடைஞ்சான், கற்பழித்தான். அந்த வேட்கை அவனை விடலை. தேவப்பிள்ளையே, உனக்குள்ள இந்த தவறான இந்த காம உணர்வுகளை நீ வளர்த்து கொள்வாயானால் அது உன்னை மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். தவறான காரியத்தில் உன்னுடைய சாட்சியை கெடுத்து விடும். எனவே உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி பழக கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ அடக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப வயதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 18லிருந்தே வாசிக்கிறேனே. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யோசிக்கிறான், ஐயோ இவளை பற்றி நமக்கு தெரியும், நல்லவ தான், அந்த குடும்பம் நல்ல குடும்பம், ஆனால் வந்திருக்கிற நியூஸ் அவன் கர்ப்பவதி ஆயிட்டான்னு போட்டிருக்கே. சரி, இதை பப்ளிக்காக வெளியே சொன்னோம்னா அந்த குடும்பத்தினுடைய கௌரவம் கெட்டு போயிடும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஒரே குழப்பம் மனசில், ஒரே குழப்பம். எப்படி ரகசியமாக தள்ளி விட்டுறலாமா? ரகசியமாக தள்ளி விடுறதுன்னா அவங்க வீட்டில் தனியாக கூப்பிட்டு, இனி உங்கள் மகளை நான் என்ன செய்ய மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், இப்படியே நான் வெளியே சொல்லாமல் அப்படியே விட்டுறேன், நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறேன், அப்படி செய்யலாமான்ட்டு. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், சிந்தனையில் பிசாசு எண்ணத்தை கொண்டு வந்துட்டான்னா தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிடும். இந்த யோசேப்பை மட்டும் தள்ளி விட்டான்னா மரியாள் தவறான முறையில் பிள்ளை பெற்றாள் என்பது உறுதியாகிவிடும். அப்போ பிசாசு எவ்வளவு நேக்கா தேவ திட்டம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மைண்டில் குழப்பத்தை உண்டு பண்ணுறான். சில நேரத்தில் உங்களுடைய உறவுகளில் தேவன் நடத்துகிற சில காரியங்கள் உங்களுக்கு ஒத்து வராததாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காக அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆமென் சொல்லுவோமா? இவள் தேவ திட்டத்துக்காக, இந்த மரியாள் தேவ திட்டத்துக்காக தன்னை அர்ப்பணித்த போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு அர்ப்பணித்த பின்புதான் ஆண்டவர் உற்பத்தி ஆகிறார். அப்போ தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு காரியம் நடக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு உறவுகளில் பிரச்சனை என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க பார்க்கலாம். தவறான புரிந்து கொள்ளுதல். வாழ்க்கையில் எப்போவுமே ஐக்கியமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும், எப்பவும் ஐக்கியமாக இருக்கணும். கடந்த நாளில் சிஸ்டர் கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்தோம். காமன் வார்டில் போட்டிருந்தாங்க, யாராவது ஒரு அட்டெண்டர் கூட இருக்கணும்னாங்க. நான் வீட்டில் இருந்து பாய் தலானியெல்லாம் கொண்டு போய் அவங்க கட்டிலுக்கு பக்கத்தில் அந்த வார்டுலேயே ஒரு ஓரமாக பாய் போட்டு நைட்டு படுத்திருந்தேன். சிஸ்டருக்கு ரொம்ப வேதனை, ஐயோ நீங்கள் இப்படி படுத்திருக்கீங்களேன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், கைப்பிடிச்சி கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னோம்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். இங்கே இருக்கவங்க கவனிக்கணும். மனைவி சுகவீனமானா விட்டுறக்கூடாது, ஏளனமாக நினைக்கக்கூடாது. புருஷன் சுகவீனமானா விட்டுறக்கூடாது. நல்ல அன்பு, அந்த நேரத்தில் தான் அன்பு செலுத்தணும், வெறுப்பை காட்டக்கூடாது. வெறுப்பை காட்டினா கத்த நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாருக்கும் வரக்கூடியது. புருஷனுக்கு வந்தது நமக்கு வந்திருந்தால் என்னாகும்? நம்ம நடக்கிற மாதிரி புருஷன் நடந்தால் என்னாகும்? அல்லது மனைவிக்கு வந்த மாதிரி நமக்கு வந்தால் என்னாகும்?
எந்த நேரத்தில் அன்பாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதான் உண்மையான அன்பு. சுகத்திலும் சுகவீனத்திலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வருது? மூணாவது ஒரு ஆள் உள்ள நுழையும் போது. உங்கள் உறவில் மூணாவது ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சா என்ன ஆகிப்போச்சு? உங்கள் வாழ்க்கை அதோட முடிஞ்சது. அப்படி இப்படின்னு கதை சொல்லி விடுவாங்க. எனவே இந்த உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து அல்லது தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது புரிந்து கொள்ளாவிட்டால் தவறான தீர்மானம் எடுத்து விடக்கூடாது. இந்த யோசேப்பு இதை மனதில் இப்படி சிந்தித்து கொண்டு என்ன சிந்தித்து கொண்டிருந்தான்? தேவ திட்டத்துக்கு மாறாக யோசித்து கொண்டிருந்தான். அநேக நேரங்களில் இந்த சம்பவத்தை விட்டுருங்க, அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது ரகசியமாக அந்த திட்டத்தை தள்ளி விடுறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு யூத் ஊழியம் இல்லாட்டி சண்டே ஸ்கூல் ஊழியம் சிஸ்டர் கூப்பிட்டு, சிஸ்டர் இனிமேல் நீங்கள் தான் இந்த சண்டே ஸ்கூல் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவ திட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, ஐயோ இந்த சிஸ்டர் படாத பாடு படுத்திடுவாங்களே, எப்படியாவது நைஸாக கலந்துக்கிறணுமே அப்படின்னா இந்த யோசிக்கிற யோசனை புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு ஊழியத்துலேருந்து கலந்துக்கிறணும் இல்லாட்டி நம்ம இப்போ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு தான் நான் அதை சொன்னேன். அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, உதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் சரி. இங்கே இயேசு பிறக்க வேண்டும். இயேசு மரியாளுடைய வயிற்றில் இப்போ சண்டே ஸ்கூலில் என்ன நடக்கணும்? நம்ம கையில் இருக்க பிள்ளைகளுக்குள்ள இயேசு பிறக்கணும். வாலிபர் ஊழியத்தில் என்ன நடக்கணும்? நம்ம கையில் இருக்க வாலிபர்களுக்குள்ள இயேசு அப்போ இயேசு பிறக்கிறதுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் இணைந்து போகாமல் ரகசியமாக அதை தள்ளி விடுவதற்கு நாம் யோசனையாக இருப்போமானால் இந்த யோசனை நம்மளை இழைச்சி போக பண்ணும். ஆனால் ஆவியானவர் பாருங்க, அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்படி சொன்ன உடனேயே என்ன நடக்குது? 24ஆம் வசனத்தில் யோசேப்பை நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அப்போ தேவ திட்டத்தில் இணைகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைட் பண்ண வருவார். உங்கள் சிந்தையில் நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்கு விரோதமாகவோ அல்லது உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமலோ என்னுடைய மனுஷீகத்தில் பல யோசனைகள் யோசிக்கும்போது நான் மாம்சத்தில் தவறாக தீர்மானம் எடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தும் என்று கேளுங்கள். உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் போதிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள போறது நிறைய விசுவாசிகளுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னா முழங்கால் போட்டு 2 பாட்டு பாடி 4 அந்நிய பாஷை பேசி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை அசையும் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற இடங்கள்லேருந்து ஏராளமான ஜனங்களை கொண்டு வர ஆண்டவரே என்று நம்மளால ஜெபிக்க முடியுது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த சிந்தையில் வரக்கூடிய போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்துக்கு எதிராக நமக்குள்ளே எழும்புகிற யோசனைகளை ஆவியானவற்றை கொடுத்து என்னை நடத்துங்கன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கு கற்றுக்கிற வேண்டியது என்னது? நான் அவருக்குள் இளைப்பாறுவேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ள இளைப்பாற கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்களேன், சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். இது எப்போ உங்கள் காதில் கேட்கணும்? எப்போ டென்ஷன் வருதோ, எப்போ சிந்தனையில் குழப்பம் வருதோ, தீர்மானம் எடுக்க முடியாமல் தவிக்கிறீங்களோ, பல டென்ஷன் உங்களை ஆளுகை செய்தோ, அப்போ அமைதியாக போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கப்பா என் மைண்டுக்கு, எதையுமே யோசிக்காமல் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள், உங்கள் மைண்டு பிளாக் ஆகிடும், நல்லா தூங்குவீங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில் பயங்கர போராட்டம், பயங்கர பிரச்சனை. அவன் யோசிச்சான்னா, நல்ல கவனிங்க, தாவீது ஒரு நாள் படுத்து இப்படி யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய வீட்டை யோசிக்கிறான். அண்ணன் தம்பி எல்லாம் பொறாம பிடிச்சவன். மற்ற வீட்லேயும் அண்ணன் தம்பி எவ்வளவு பாசமாக இருக்காங்க,
ஆனால் நானும் தான் பிறந்தேன், அண்ணன் தம்பி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே. ரைட், ஒன்று கட்டின அதுக்கு முன்னாடி நண்பனை யோசிச்சு பார்க்குறான். பிரச்சனை வரும்போது அவன் அரண்மனையிலே இருந்துக்கிட்டான். நம்ம தனியாக தான் இருக்க வேண்டியிருக்கு. என்ன நட்பு இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம தனியாக தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. மனைவியை யோசிச்சு பார்க்குறான். மாமனார் அப்பா கொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுமே ஓடி போயிட்டு தான் சொன்னாலே ஒருத்தோடைய, நானும் வர்றேன் ஓடி போயிடலான்னு சொல்லலை. நீ தப்பிச்சு எப்படியாவது ஓடி போயிருன்ட்டு அவள் அரண்மனையிலே இருந்துக்கிட்டா. அதான் யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் எங்கெல்லாம் போய் அடைக்கலம் புகுந்தானோ அந்த ஊர் மக்கள்லாம் இவனை காட்டி கொடுக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் நேர போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்மலை வெடிப்புக்குள்ளே போய் உட்காந்து, ஆண்டவரே நீரன் பலன், நீரன் கோட்டை, நீரன் தஞ்சம், நீரன் துருகம், இப்படி எல்லா உறவுகளையும் பார்த்து 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 தாவீது சவுலை எடுத்துக்கொள்ளுங்க, அப்சலோம் பெத்த மகன், அவன் பண்ண கூத்து, அம்னோன் பண்ண கூத்து, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு டென்ஷன் இருக்கும். ஆனால் அந்த தாவீது சொல்கிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறா. எவ்வளோ டென்ஷன் மத்தியிலையும் நான் அமைதியாக தூங்க முடியுது. ஏன்னா நான் என்னுடைய பாரத்தை எல்லாம் யார்கிட்ட வச்சுட்டேன்? ஆண்டவருடைய பாதத்தில் படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். ஸோ இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் எதனால் வருது? ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு அவருடைய சமூகத்தில் இளைப்பாற கற்றுக்கொள்ளும். முதலாவது நான் சொன்னேன், திரளான யோசனைகள் நம்ம என்ன செய்ய பார்க்குது? இழைக்க பண்ணுது. அப்போ திரளான யோசனைகள் வரும்போது அந்த யோசனைகளை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். இதை எடுத்து வாசிங்க. இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 37:5 வாசிக்கலாம். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மனசில் நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்குப்பா, அந்த யோசனைகள்லாம் யார்கிட்ட கொடு? எங்கிட்ட கொடு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். 5ஆம் வசனத்தை சொல்றப்போ, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வர்ற டென்ஷன், வர்ற போராட்டம், இதில் நான் எனக்குள்ள இப்படி செய்யலாமா, இதிலிருந்து தப்பிக்க அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு எனக்குள்ளே வர்ற அந்த யோசனைகள் வருது. இதை அப்படியே ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி செய்கிற ஆண்டவர். இதுதான் இளைப்பாறுதலுக்குரிய அர்த்தம். நீங்கள் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பல யோசனைகளை யோசி அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏதுவாக இல்லாமல் பிரிவினைக்கு ஏதுவாக உங்களுக்குள்ள வர்ற யோசனைகள் எல்லாம் 100% பிசாசினால் உண்டாகிறது. அந்த பிசாசினுடைய யோசனை உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. எனவே தான் திரளான யோசனைகளாக என்ன செய்கிறாய்? இழைத்து போகிறாய். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ரெண்டாவது பார்த்தோம் என்னது? ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருக்கும் பொழுது ஒரு குழப்பம், ஐயோ என்ன பண்ணுறது, இந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அவங்க பேரும் கெட்டு போகக்கூடாது, என் பேரும் கெட்டு போகக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதலை தாங்க. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் அருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்ப நம்ம செய்யற தப்பு என்னன்னு தெரியுதா? அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறது. கவலைப்பட்டு கலங்குறது. நான் உங்களுக்கு சொல்றேன், இளைப்பாறுறதுக்கு, நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு 3 காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். இங்க பார்க்கும்போது இவ இயேசுக்கு பணிவிடை செய்யறதுலேயே சலிச்சுக்கிட்டா. இன்னைக்கு ஊழியத்துல கூட பல சபைகள் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரே டிபார்ட்மெண்ட்டு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இவங்க வந்து சொகுசாக வந்து உட்காந்துட்டு அப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஊழியத்தில் கூட என்ன வருது? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கூட என்ன வருது? நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவங்கெல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் இவங்க ஜபான்னுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய காரியத்தை ரொம்ப உன் மேலே போட்டுக்கிட்டு, ரொம்ப ஓவர் பேர்டன் போட்டுக்கிட்டு, ரொம்ப எனக்கா வைராக்கியமாக இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்க. தேவையானது என் சமூகத்தில் உட்கார. அவள் எவ்வளோ இளைப்பாறுதல் இருக்கா பார்த்தியா? டென்ஷன் இல்லாமல் இருக்கா. பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, அவருடைய பாதத்தில் உட்காந்து இளைப்பாறுனா போதும். இன்னைக்கு சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அம்மாமாருக்கு வரக்கூடிய டென்ஷன், அப்பா 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 அப்பா. அல்லேலூயா. அதாவது எண்ணத்தை உண்போம், அந்த கவலை நமக்கு இருக்கா? நாளைக்கு என்ன சமைக்கிறது? ஐயோ நேற்றுக்கு தான் காரக்குழம்பு வச்சோம். இது கூட கவலை. எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? கவலை வருதா சமையல் பண்ணுறதுல கூட? அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இருக்கிறத போட்டு என்னத்தையாவது செய்ய. ஆமீன் சொல்லுவோமா? இருக்கிறத போட்டு என்னத்தையாவது செய்ய. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை முடிப்போம் இல்லைங்கிற நிலைமை வேற. இருக்கிறதுல எதை சேர்ப்போம்? இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடுறது? நேற்றுக்கு எதை போட்டோம், போன வாரம் எதை போட்டோம்? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம். இல்லாதவனுக்கு கவலை, இருக்கிற ஒன்றை துவச்சி போட்டுக்குருவான். இருக்கிறவனுக்கு தான் பெரிய கவலை, என்னன்னா எதை போடுறதுன்னு. இல்லையா சொல்லுவோமா? ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது கையில் சிக்குதோ அதை என்ன செய்யுங்க, போட்டுட்டு அதுக்காக கந்த துணியை போட்டு வந்துடாதீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சில ஆட்கள் முதலாளியை விட ரொம்ப வேலையில் அக்கறை உள்ளவங்க. எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை, எல்லாத்தையும் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிறது. முதலாளியை விட கடைசியில் கருவேப்பிள்ளையை தூக்கி போடுற மாதிரி அந்த முதலாளி உங்களை தூக்கி போட்டுருவான். ரொம்ப நல்ல பேர் வாங்கணும், அப்படியெல்லாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ? இன்க்ரிமெண்ட்டே தரமாட்டானுங்க அப்படிப்பட்ட ஆட்கள். ரொம்ப முதலாளியை விட வேலையில் உண்மையாக இருக்கணும். வேலையில் என்ன செய்யணும்? வேலையில் உண்மையாக இருக்கணும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேலையில் உண்மையாக இருக்கணும். ஓவர் பேடனை தூக்கி போட்டுக்கிறக்கூடாது. அப்புறம் நம்ம வீட்டில் கூட பிறந்தவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம தலையில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. எத்தனை பேர் எப்படி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? ஐயோ என் தங்கச்சி வீட்டில் எப்படி இருக்கு, என் தம்பி வீட்டில் எப்படி இருக்கு, அவங்க வீட்டில் எப்படி இருக்கு, யார் வீட்டில் எப்படி இருந்துட்டு போகுது. கர்த்தர் உன்னை ரட்சித்து உன்னை வைத்திருக்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, இவங்க குடும்பம் எப்படி இருக்கு, இப்படி யோசி 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 இழைச்சி போய் இல்லாத வியாதியெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வரும். ரொம்ப சிஸ்டர் சில நேரத்தில் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கவலையே இல்லையா, ஒரு பயம் இல்லை, இவ்வளோ பிரச்சனை இப்படியெல்லாம் போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்களே? செவிடை மாதிரி நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே அமைதியாக இருப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் தான் எல்லாமே. இந்த பாடத்தை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் நான் அவருக்குள்ளே இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சில நேரத்தில் சில காரியங்கள் டென்ஷனை கொண்டு வரும், டென்ஷன் ஆகாமல் இல்லை, டென்ஷனை கொண்டு வரும், பல யோசனைகள் வரும். உடனே அவருடைய பாதத்தில், இதைத்தான் எபிரேயர் 12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்புறம் உள்ளதான் முக்கியம், வாசிங்க 12:1. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்ப என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்? ஹலோ ஹலோ
மரியாளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பலன் அந்த யோசனையை தள்ளிவிட ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான், பல யோசனைகள்ல டென்ஷன்ல இருப்பீங்க. ஆண்டவர் அந்த யோசனைகளை தள்ளிவிட, சொல்லுங்க பார்க்கலாம், தள்ளிவிட, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. எது உங்களை பாரப்படுத்துது? இப்ப நான் முதல்ல சொன்ன வசனத்தை யோசிச்சு பாருங்க. வருத்தப்பட்டு, புரியுதா பிரசங்கம் புரியுதா? வருத்தப்பட்டு பாரம், இந்த பாரத்தை, இந்த பாரம் ரொம்ப தூரத்தில் இருக்காது, எங்க இருக்கும்? உங்களை பாரமான யாவற்றையும் உங்க பக்கத்திலே இருக்கும். இந்த பாரமான யாவற்றையும் தள்ளி விடணும். இந்த மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கா. வேலை செய்யறா, இயேசுக்கு ஊழியம் செய்யறா, முறுமுறுத்துக்கிட்டே செய்யறா, அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே செய்யறா. ஊழியம் செய்யற யாரா இருந்தாலும் கவனிங்க, மனசு இருந்தா செய்யணும், இல்லை நான் தேவ திட்டத்துக்கு வரலைன்னு விட்டுட்டு போயிடணும். முறுமுறுத்துக்கிட்டு செய்யக்கூடாது, அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு செய்யக்கூடாது. அதை பரலோகம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு அதுக்குரிய பலனைத்தான் தரும். அப்போ மற்றவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கே பாஸ்டர், அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அவங்கள குறித்து என்ன செய்வார்? அடுத்தவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யாரு? அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் தேவனுக்கு என்ன செய்வான்? கணக்கு கொடுப்பான். பிரசித்தி பெற்ற நம்ம தமிழ்நாட்டு ஊழியர், அவருடைய வீட்டில் என்ன வந்துச்சு? ரெய்டு வந்துச்சு. பலரும் பலவிதமாக பேசினாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இதை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு அருகதையே கிடையாது. அந்த நல்ல குணம் நமக்கு வரணும். பார்த்தீங்களா, அப்படியா இப்படியா? ஆமாம், அவங்க சொத்து மேலே சொத்து சேர்த்துட்டு போகிறாங்க. ஆண்டவர் கடைசி நாட்களில் கணக்கு கேட்க போகிறார். கேட்டிங்களா? அந்த தெளிந்த புத்தி நமக்குள்ளே வரணும். இல்லாட்டி அதை போட்டு நம்ம மண்டையில் போட்டுக்கூடாது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது எது? தேவையானது ஒன்றே, அவருடைய பாதம். இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம், அவருக்குள் ஒரு பேரின்பத்தை அடைய, சந்தோஷத்தை அடைய அவன் கற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் எப்போவுமே எதை தெரியுமா சிந்திக்கணும்? சங்கீதம் 48ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே, எப்போவுமே எதை சிந்திக்கணும்? ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, எப்போவுமே எதை சிந்திக்கணும்? தேவனுடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு 3 காரியம் என்னன்னா, முதலாவது காரியம், தேவன் பார்த்து கொள்வார். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் இருக்குதா? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளும். எது நடந்தாலும் சரி தேவன் பார்த்து கொள்வார். 2வது, ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி பிரசங்கம் பண்ண வேண்டிய வசனம் இல்லை, உங்க இருதயத்தில் எப்பவுமே ஆழமா பதிஞ்சிருக்க வேண்டிய வசனம். யாராவது மகளே, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார், கர்த்தர் உங்களை பேசிட்டாரு, கைவிட மாட்டேன்னு பேசிட்டார். அவர் பேசுறதுக்கு முன்னாடியும் அவர் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, நான் உங்களை கைவிட மாட்டேன். அப்ப முதலாவது, என்ன வந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்கணும். 2வது, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். முதலாவது உறுதி. என்ன உறுதி? ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்கிற மன உறுதி. இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு வசனம் வேணும்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளும். அப்போ ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற மன உறுதி. 2வது, அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம். அவர் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. பிள்ளை ஸ்கூல்லேருந்து ஃபீஸ் கட்டுற அந்த பேப்பரை கொண்டு வருது, அது ஒரு நாள் கவலைப்படாது, அப்பாட்ட கொடுத்து அவர் பார்த்துக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு அப்பா யார்? அவர் பார்த்துக்குவார். மேலே பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுங்க. அவர் பார்த்துக்குவார். 3வது, ஏற்ற நேரத்தில் எனக்கு செய்ய வேண்டியதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 3 வசனம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. திரும்ப சொல்லுங்க அந்த வசனத்தை. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு 3 வசனத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா
எப்போவுமே எதை தெரியுமா யோசிப்பீங்க? கிருபையை யோசிப்பீங்க. கிருபையை சிந்திக்கணும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, அவர் நடத்தின பாதைகள், இதை நினைக்க நினைக்க என்ன தெரியுமா வரும்? பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதை நினைக்க நினைக்க என்ன வரும்? பாட்டு, ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் வரும். இல்லாட்டா ஏகப்பட்ட காரியங்களை மண்டைக்குள்ளே போட்டு குழப்பி, என்ன ஆண்டவரே உங்களை நம்பி வந்து இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன அப்படி பண்ணலையா அப்படி பண்ணலையான்னு நான் போன வாரம் சொன்ன மாதிரி நிறையா ரைட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சு இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரேன்னு முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். கிருபையை சிந்திச்சுக்கிட்டீங்களோ, இந்த 3 வசனத்தை ஆணித்தரமாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக வச்சுட்டிங்கன்னா, ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீங்க. அவருடைய இளைப்பாறுதல் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அப்படியே முழங்கால் படிடுவோம். உண்மை வழி நடந்திடும் ஒத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் ஒத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமது பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமது பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்கு. தேவ பிள்ளையே, நீ நானும் நம்பி வந்த இயேசு அன்புள்ளவர். அவருடைய சமூகத்தை நெருங்குங்கள். அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவா. தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவா. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை செய்ய போறோம். ஆண்டவரே, இனி நான் தேவையில்லாத காரியங்களை என் மண்டைக்குள்ள போட்டு கவலைப்பட்டு கலங்க மாட்டேன். இப்போ உங்க சமூகத்துல எல்லாத்தையும்
நான் இறக்கி வைக்கிறேன்னு சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி இப்போ உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இறக்கி வைக்க போகிறீங்க? திரும்ப போகும்பொழுது எந்த காரியத்தை சிந்திக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னைக்கோ நடக்க போகிற கல்யாணத்துக்கு இன்னைக்கு உட்காந்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்க. கர்த்தர் எதுக்கு இருக்காரு? சகோதரனை, உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்க. என் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்த்த போகிறேன், என் பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு நீ அடிக்கடி யோசிச்சு அந்த யோசனை உன்னை இழைக்க பண்ணி கொண்டு இருக்கிறத நீ நம்பி வந்த இயேசு எல்லாவற்றுக்கும் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் போதுமானவர். எங்கள் பாரத்தை இறக்குறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் லகுவா போனோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க. எதையும் மனசில் போட்டு குழப்பாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவரை நோக்கி பாருங்க. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது போகும் பொழுது மன தெளிவோடு, மன அமைதியோடு, ஒரு தெளிந்த நீரோடைய போல இருதயம் லகுவாயி சந்தோஷமா போக. கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை மேல் நம்பிக்கை வைத்து உடைய பிள்ளைகள் வாழ உதவி செய்யும். எதிராக எழும்புகிற எல்லா பிசாசுடைய திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம். நாமத்தை மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் இன்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. இளைப்பாறுதலோடு கூட பொங்கல். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருக்கும். ஆமென்.